இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பெனியோட வெப்சைட், அதை வந்து நீங்கள் கூகுள்லையோ அல்லது டேரெக்டாகவோ நீங்கள் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா வந்துடும். tngovjobs.in இதான் வந்து நம்ம கம்பெனியோட வெப்சைட். இதோட ஹோம் பேஜில் போனீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து டிஎன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பர்டிகுலர் ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு தனி பேஜில் வரும். ஸோ அந்த பேஜில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதோட பாட்டமில் போனோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்புறம் வந்து லிங்க் ரெண்டுமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்க்கு தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட லிங்க் இங்கே இருக்குது. அதே போல் அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தனியாக இங்கே இருக்குது. இதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ உங்களோட டிஸ்ட்ரிக்டோட லிஸ்ட்டு வந்து இதில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும் அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ், டோட்டல் வேகன்சி எவ்வளோ, சேலரி, குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2513. இது வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட், கிளர்க்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி 2 டைப்பாக ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து ரெகுலர் பேசிஸ், அதாவது தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் இருக்க ரெகுலர் ஜாப் வேகன்சி இது. அதே போல் சேலரியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 23,640 96,395 இந்த ரேஞ்சில் இருக்கும். கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 16,000 54,000 இந்த ரேஞ்சில் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்ளை மோடு வந்து ஆன்லைன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக நீங்கள் ஆன்லைனில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 29 இந்த மந்தோட கடைசியில். ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் பாருங்கள், ஒரு கிளியரான டேபிள் இங்கே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, அப்புறம் கிளர்க்கு அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட், இது ரெண்டும் ஒரே போஸ்ட்டு தான். ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு தனி வேகன்சி, கிளர்க்கு ஆர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தனி வேகன்சி. இப்போ அரியலூரில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு 7 வேகன்சி இருக்குது, கிளர்க்குக்கு வந்து ஒரு 21 வேகன்சி இருக்குது. இது ரெண்டும் சேர்க்கும்போது டோட்டலாக 28 வேகன்சி இருக்கும். அதே போல் சென்னைக்கு பாருங்கள், அசிஸ்டண்ட்டில் 157 வேகன்சி இருக்குது, கிளர்க்குக்கு ஒரு 37 இருக்குது. இதே போல் கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனியாகவே இங்கே டீட்டெயிலாக இருக்குது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது முக்கியமானது. நீங்கள் வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு டிகிரி, ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த எனி டிகிரி அதோடு சேர்த்து கோஆப்ரேட்டிவில் நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிகாம், பிஏ இதில் வந்து கோஆப்ரேட்டிவ்னு ஒரு டிகிரி இருக்குது, அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துங்க. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 rupees நீங்கள் பே பண்ணணும். ரிசர்வ்டு கேட்டகரிஸ், அதாவது எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மென் அவங்களாம் வந்து 250 rupees வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். எஸ்பிஐ கலெக்ட், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எஸ்பிஐ கலெக்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம். அல்லது டேரெக்டாக பேங்க்குக்கு போய் நீங்கள் வந்து கவுண்டரில் வந்து பே பண்ணலாம். அதை வந்து நீங்கள் இங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கான டேட் வந்து October 11 வந்து நடக்கும். மார்னிங் 10 1 o'clock. அதுக்கப்புறம் அந்த ரிட்டன் எக்ஸாமில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும், ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு. அதுக்கான கால் ஃபர் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் ஓப்பன் பண்ணி அதில் என்னெல்லாம் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் காமிக்கிறேன். பட் ஃபர்தராக ஒவ்வொரு பேஜாக நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகணும். டேட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்டார்ட் டேட் வந்து August 6 லாஸ்ட் டேட் வந்து 29 August வரைக்கும் ஈவினிங் 5:45 வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷனும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக இருக்குது. இப்போ நான் சென்னையோட நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் சென்னையோட அப்ளிகேஷன் லிங்க் ரெண்டையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சென்னை கேண்டிடேட்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ டீட்டெயில்டாக தமிழ்லேயே இருக்குது. சென்னை மாவட்டத்துக்கு ஸோ உதவியாளருக்கு வந்து 157, அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அதோட அந்த சேலரி ரேஞ்ச் இங்கே இருக்குது. ஸோ அந்த 157 வேகன்சிஸும் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோன்ற அந்த டீட்டெயில் வந்து ஒரு டேபிளில் இருக்குது. கீழே வந்து ஒரு 37 வேகன்சி தனியாக இருக்குது. இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளர்க்கு அந்த போஸ்டிங். கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷனில் எந்த டைப் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த காலமில் இருக்குது. கூட்டுறவு கடன் சங்கம் அதில் ஒரு 5 வேகன்சி, பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம் அதில் வந்து ஒரு 14 வேகன்சி. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து எவ்வளோ சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த டேபிளில் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட அந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்குது. அப்புறம் வந்து எக்ஸாம் நடக்கிற அந்த டீட்டெயில்ஸும் நோட்டிஃபிகேஷனையும் கிளியராக போட்டிருப்பாங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ மினிமம் வந்து 18 years இருக்கணும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 32 years வரைக்கும் இருக்கணும். விடோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வயது வரம்பு கிடையாது. ஸோ எந்த ஏஜில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓசி கேண்டிடேட்ஸ் அதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மென் அவங்களுக்கு வந்து 50 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 42 years இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பழங்குடியினர் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. எந்த ஏஜில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கல்வி தகுதி நான் ஆல்ரெடி சொன்னது போல் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிகாமில் வந்து ஹானர்ஸ் வந்து கூட்டுறவு, அதாவது கோஆப்ரேட்டிவ் டிகிரி, அதே போல் எம்காமில் வந்து கோஆப்ரேட்டிவ் டிகிரி, எம்ஏல வந்து கோஆப்ரேட்டிவ் டிகிரி, பிஏ பிகாமில் இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் டிகிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ விண்ணப்பிக்கும் முறைன்னு பேஜ் நம்பர் 6 இருக்குது. இது சென்னை நோட்டிஃபிகேஷன். அதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன்லையும் வேறு வேறு இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதோடு சேர்த்து என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா ஃபோட்டோவோட சைஸ், அப்புறம் அதோட ஃபார்மேட் இருக்குது. அதே போல் உங்களோட சிக்னேச்சர், அதோட சைஸு, ஃபார்மேட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ அதை கரெக்டான இடத்துல அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். பேஜ் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இணையவழி ஆன்லைன் மெத்தடில் நீங்கள் விண்ணப்ப கட்டணம் எப்படி செலுத்தணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. எக்ஸாம் எங்கெல்லாம் நடக்குன்ற டீட்டெயில்ஸ், அதுவும் வந்து உங்களோட வந்து ஹால் டிக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக தமிழில் தான் இருக்குது, கிளியராக படித்து பார்த்துக்கங்க. பார்த்துட்டு இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு சென்னை கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து நீங்கள் எங்கே வரணுன்னா அந்த காலமில், இந்த சென்னை காலமில் பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சென்னையோட கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் டைரக்ட் லிங்க் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு பட்டன் வருது. நோட்டிஃபிகேஷன் நம்பர், அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், சென்னை. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டைரெக்டாக போகும். ஸோ இதில் வந்து ஸ்டார் போட்டுக்கு எல்லாமே வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ், யூஜி அதோட டீட்டெயில்ஸ், அப்புறம் பிஜி டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இதெல்லாம் ஃபில் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இது ரெண்டும் வேலிடாக இருக்கணும். ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், அதுவும் வந்து அதுக்கான சைஸு, ஃபார்மேட்லாம் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அதை கரெக்டாக இங்கே அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் அந்த அப்லோட் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன் மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் இங்கே வந்து கோஆப்ரேட்டிவ் சர்டிஃபிகேட், கோஆப்ரேட்டிவ் டிப்ளமோ எதாவது முடிச்சிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேப்சா இருக்குது. இந்த கேப்சா அங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஃப்யூச்சரில் வந்து எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இமெயிலையும் ஃபோன் நம்பர்லேயும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். ஸோ அதனால் வேலிடான இமெயில் ஐடி, வேலிடான ஃபோன் நம்பர் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக், இப்போ தருமபுரினா தருமபுரியோட அப்ளிகேஷன் லிங்க், திண்டுக்கல்னா திண்டுக்கல் லிங்க், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ வேறு டிஸ்ட்ரிக்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட் 2025 ஈவினிங் 5:45 அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க.